வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே அவர் கொண்டு வந்த அத்துணை திட்டங்கள் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக கல்வித்துறைக்கு என்று எடுத்துக்கொண்டால் பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் உயர் படிப்பு வரைக்கும் அத்துணை திட்டங்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த திட்டங்களுக்காக அவர் கையெழுத்திட்டு அவருடைய பேனா தலை குனிந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பேனா தலை குனிய குனிய தமிழ்நாட்டினுடைய அத்துணை மாணவர்களும் தலை நிமிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய எல்லையில் மட்டுமல்ல, எல்லை கடந்தும் வெளிநாடுகளிலும் தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு சாட்சியாகத்தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற ஒரு நிகழ்ச்சியை நேற்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சார்பாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட முதலமைச்சருடைய ஆட்சி காலம் என்பது இருக்கிறது. அதற்கான சான்று என்பது அந்த 5 மணி நேர நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு மக்களும் அறியக்கூடிய வகையில் அந்த நிகழ்ச்சி என்பது அமைந்தது. ஒவ்வொருடைய உள்ள கருத்துக்களும் இந்த திட்டங்கள் மூலமாக நாங்கள் எந்த அளவிற்கு பயனடைந்தோம், எந்த அளவிற்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்வுபூர்வமாக சொன்னார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி குறித்தும் முதலமைச்சருடைய கனவுகள் குறித்தும் இவ்வளவு செய்ததற்கு பிறகும் அவருக்கு இருக்கக்கூடிய இன்னும் எண்ணங்கள் குறித்தும் விரிவாக நாம் வாதிய கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரோடு நேற்றைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய நிகழ்ச்சியான பல்வேறு விஷயங்களை சொன்ன சுபலட்சுமி ராணிப்பேட்டையிலிருந்து, மனோஜ் மதுரையிலிருந்து, பிரேமா தென்காசியிலிருந்து, சத்யபாமா கும்பகோணத்திலிருந்து அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல அமைச்சர் அவர்கள்ட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். நிறைய நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க அமைச்சர் ஆனதற்கு பிறகு. நேற்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு முன்பு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நான் சப்மிட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதுவும் என்னுடைய தலைமை ஆசிரியர், என்னுடைய அரசியல் ஆசானுகிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணது, அது எங்க பிள்ளைங்க எல்லாம் அந்த பேசின விதங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பெருமையான நிகழ்வு. இது வெறும் அது ஒரு இயக்கத்துக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக நம்மளோட தமிழ் இனத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த இதை பார்க்கணுமே தவிர இது ஒரு கட்சி சார்ந்து நாங்க பண்ணல. இது உங்களுக்கு அதுவே தெரியும் உங்களுக்கு இல்லையா? சோ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்திருந்த இந்த பத்திரிகையாளர்கள்ல இருந்து, அங்க இருந்த கல்வியாளர்கள்ல இருந்து எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல எங்களை பாராட்டினவங்களாகவும் இருக்கிறாங்க, எங்களை விமர்சனம் பண்ணவங்களாகவும் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களாம் வர வச்சு நீங்க உட்காந்து இங்க பாருங்களேன் நாங்க என்ன பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸிபிட் பண்றோம் பாத்தீங்களா, அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு நாட்டுக்கு அது தேவையாக இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே, அரசாங்கம் என்னப்பா பெரிய பாட செய்யறத செஞ்சுட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு சாதிக்குதுன்னா அதுக்கு பின்பு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, இது இயக்கத்துறதுக்கு ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எப்படி எல்லாம் சிந்திச்சிருக்காருன்னு கொஞ்சம் பாருங்களேன், எங்க பசங்க பேசுறது கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் இது இருந்துச்சு. உள்ளபடியே நேற்றில இருந்து தொடர்ந்து உங்களுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். அது சோசியல் மீடியாவா இருந்தாலும் தொலைபேசியின் மூலமாக சரி, எல்லாருமே ஒரு நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எல்லாரும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வடித்ததை சொல்லும் போது உள்ளபடியே எங்களுக்கு அவ்வளவு ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நாங்க பார்க்கணும். நிச்சயமா சார். அதாவது விதைத்தது முளைக்கும். ஆனா நம்ம அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளேயே முளைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப எந்த அளவிற்கு நாம் விதைத்திருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஒரு அரசாங்கம் செய்கிறது அப்படின்னா அதனுடைய பலன் தெரியறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். பட் கண் கூட இவ்வளவு தெரிகிறது. அதுவும் ஏற்கனவே சொன்னது போல பள்ளி கல்வியிலிருந்து உச்சமான கல்வி வரைக்கும் அது எப்படி சாத்தியமாச்சு? மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்ம அப்பயும் கொரோனா காலத்துல தான் இருந்தோம். உடனே பக்காவா எல்லாம் அப்படியே இயங்குற அளவுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை நம்ம தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவம்பர் மாசம் தான் நாங்க திறந்தோம். நாங்க சோ அந்த இன்பிட்வீன் டயத்துல இல்லம் தேடி கல்வின்னு ஒண்ணு கொண்டு வந்து அந்த 2 வருஷம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாம இருந்த குழந்தைகளுக்கான அந்த லேர்னிங் கேப்பை நம்ம ஃபீல் பண்ணணும் ஒரு முதலமைச்சர் ஆசைப்பட்டார்ல. ஆக ஒட்டுமொத்த இந்தியாவிலே யாரும் சிந்திச்சு பார்க்காத இல்லம் தேடி கல்வி. சோ அங்கே இருந்து எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி நாங்க எங்களையே செதுக்கிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டு இருக்கின்ற ஒரு திட்டங்களை நாங்க கொடுத்தோம். இது பயிர் மாதிரி அப்படியே தூங்கணும். நாங்க அப்படியே இது ஏதாச்சும் ஒரு பயிர் பிடிச்சி வந்துடாதா, இந்த ஒரு திட்டம் முளைச்சிடாது, இந்த திட்டம் சக்சஸ் ஆன இதை கொடுத்துறாதா அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு அந்த பயிரோட சேர்த்து உயிர்களாக எங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்திருக்கிறது இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல சார். ஏன்னா இப்ப நமக்கான சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. இவ்வளவு பண்றாங்களே பாவம்பா, கொரோனால பாதிக்கப்பட்டு
ஆனா அந்த பாதிப்பை கூட தெரியாத அளவுக்கு ஒரு இல்லம் தேடி கல்வின்னு ஒண்ணு இன்னோவேட்டிவா பண்றாங்கல்ல, இவங்க நம்ம சப்போர்ட் பண்ணும்பா. இவங்களோட மாடல் நம்ம மத்தவங்களும் கொண்டு போலாம். நம்ம அரசியல் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் இந்த மாடலை பயன்படுத்தி எல்லாருக்கும் ஒரு கல்வி சார்ந்த ஒரு அறிவை கொடுத்துடலாம்ப்பான்னு பெரும்பான்மையா இது பெருந்தன்மையோட யாரும் நினைக்கலையே அப்படிங்கறத எங்களுக்கான வருத்தப்படும். அதை பத்தி நாங்க எதிர்பார்க்கறது இல்ல. எங்களுடைய வேலையை நாங்க தொடர்ந்து நாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் நாங்க. சோ அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திரு என்னப்பா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஏதோ இல்லம் தேடி கல்விங்கிறாங்கப்பா, எண்ணம் எழுத்துங்கிறாங்க, ஏதோ மாடல் ஸ்கூலுங்கிறாங்க, என்ன கம்ப்யூட்டர் லேப் ஏதோ புதுசா கொடுத்து இப்படி எல்லாம் பேசி ஏதோ ஸ்மார்ட் போர்டுங்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்மார்ட் போர்டுல என்ன டீச்சர் பாடம் நடத்தும் போது அது என்ன ஸ்மார்ட் போர்டு, இப்படி எல்லாம் பேசின அனைத்து மக்கள் யார் யாரெல்லாம் ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்தார்களோ அந்த பார்வையை பூர்வத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய பார்வையாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேற்றைய நிகழ்வு மூலமாக அதை மாற்றி காட்டியிருக்கிறார். அது முக்கிய காரணம் எங்களுடைய மாணவ செல்வங்கள், அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். நான் பெருமையோட சொல்றேன். நிச்சயமா. அப்ப நீங்க அடிப்படையில தூவுனது இல்லம் தேடி கல்வியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு என்ன கேள்வினா, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு பட்ஜெட் ஒதுக்குறதும், பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறதாக இருக்கட்டும், அதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதாக இருக்கட்டும், இது இயல்பா அரசினுடைய பணியாகத்தான் இருக்கிறது. ஆனா இந்த பணிகள்ல இருந்து திராவிட மாடல் அரசாங்கம் எந்த வகையில மாறுபட்டு இருக்கு, இது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை தானே, இதுல நம்ம பெருமையா சொல்லிக் கொள்றதுக்கு என்ன இருக்குங்கிற ஒரு பார்வை வைக்கலாம் இல்லையா? அப்ப எந்த விதத்துல திராவிட மாடல் அரசாங்கம் மாறுபட்டு இருக்கிறது? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன் சவன். இப்ப கல்வியும் சுகாதாரம் இரு கண்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப கடந்த கல்வியாண்டுக்கு நம்ம பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட நிதி 46,767 கோடி ரூபாய். நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் நான் சொல்றேன், நான் ஹையர் எஜுகேஷன் சைடே போகல. ஹையர் எஜுகேஷன் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 55,000 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம ஒதுக்குறோம். ஆனா இது ஒரு ஸ்டேட், தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட், அவ்வளவுதான். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே யூனியன் பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? எஜுகேஷனுக்கு 78,000 கோடி தான். அப்ப நாங்க எவ்வளவு ஒரு போக்கஸ்டாக ஒரு டிராவிடியன் மாடல் நாங்க சும்மா சொல்லலையா, ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யறதுல இருந்து அந்த குழந்தைங்களை அடுத்த கட்டத்துக்கு நாங்க கொண்டு போறதுக்கு ஒரு நான் முதல்வன் திட்டத்தின் இருந்து ஒரு மாடல் ஸ்கூல் கான்செப்ட்ல இருந்து எப்படி எல்லாம் அந்த குழந்தைங்களை இப்ப நான் ஒரு எம்சிஏ கிராஜுவேட் சரவணன். நான் எம்சிஏ நான் முடிச்சதுக்கு பிறகு ஒரு 2-3 மாசம் நான் தனியா ஒரு கோர்ஸ் போய் சர்டிபிகேட் கோர்ஸ் போய் அதுல நான் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பே எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, என் காலேஜ் முடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் நான் போல, எல்லாத்துக்கும் கிடைக்கல, என் எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சு. சோ எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சம்டைம்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூ நம்ம கிடைக்காது. அப்ப நம்ம மேன்மைப்படுத்திக்கணும், நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நான் முதல் திட்டத்துல நீங்க கல்லூரியில படிக்கும் பொழுதே உங்களோட லோக்கலைஸ்டு இண்டஸ்ட்ரிஸ் தகுந்தாப்புல ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்க கொடுக்குறான். நீங்க படிக்கும் பொழுது அதையும் சேர்த்து படிக்கும் பொழுது நீங்க முடிச்சிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேலைக்கு ரெடியா கத்துட்டு இருக்கீங்க நீங்க. சோ ஒரு முதலமைச்சர் எப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் அப்பா நானும் படிச்சேன், பட்டதாரியான என்கிட்ட பட்டம் இருக்குன்னு சொல்றது முக்கியமா, இந்த பட்டத்தை வச்சு இன்னைக்கு என்னுடைய தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் முதலமைச்சர் எனக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது முக்கியமா. சோ சில இதுல வெறும்னா நான் போட்டோ மாட்டி வச்சுக்கிறத காட்டிலும் உள்ளபடியே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்னவோ அதை செய்யக்கூடியதாகத்தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்னது மாதிரி நிறைய திட்டங்களை பள்ளி கல்வித்துறை செய்திருக்கிறது. கலை நிகழ்ச்சிக்கு கூட ஒரு திட்டம் இருக்கிறது. எனக்கு என்ன நேற்றைக்கு நிகழ்ச்சியை பார்க்கும்போது தோணுச்சுன்னா, ஒரு வெஸ்டர்ன் மாதிரியான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கிருந்து ஒரு இசைக்குழுவை கூட்டிட்டு பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஆனா அவர்கள் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் அப்படிங்கும் போது உங்களுடைய உணர்வு எப்படி சார் இருந்துச்சு? அது இந்த கலை திருவிழாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் சொன்னது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுமே 100 மார்க் வாங்கிட முடியாது. எல்லா குழந்தையுமே ஒரு திறமையை மனசுல வச்சுட்டு இருப்பாங்க. சரி, எனக்கு இந்த படிப்பு வரல, இந்த சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருக்கேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா டான்ஸ்லாம் ஆடுவேன், நம்ம அதெல்லாம் யாரு பார்க்க போறா, வீட்டுல திட்டுவாங்க, போய் படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல்ல சும்மா டான்ஸ் ஆடதாண்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு ஒரு சில ரியாக்ஷன் இருந்திருக்கும்ல. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரணும்னு நம்ம ஒரு அரசாங்கம் ஆசைப்படுது. சோ இந்த கலை திருவிழா அப்படிங்கிறது மூலமாக நம்முடைய இந்த கலை திருவிழாக்கு நாங்க ஒரு கான்செப்ட் கொடுக்குறோம். சும்மா நீ ஒரு பாட்டு பாடி சும்மா டான்ஸ் ஆடிட்டு போகணும்னு நாங்க அப்படி சொல்லல. அந்த கலை திருவிழாவாக இருந்தாலும் சுற்றுச்சூழல் சார்ந்த கான்செப்ட் அப்படின்னா அந்த கான்செப்ட் சார்ந்து அந்த குழந்தைங்க நடனம் ஆடுவார்கள், அந்த கான்செப்ட் சார்ந்த குழந்தைங்க ஓவியம் வரைவார்கள், அந்த கான்செப்ட் சார்ந்து அந்த குழந்தைங்க பேசுகிற போட்டியில போய் கலந்துக்குவாங்க, கவிதை எழுதுவாங்க. சோ ஒரு சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவைன்னு நம்ம சொல்றதுனாலதான் ஃபர்ஸ்ட் வெறும் 20 லட்சம் குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க, அது 40 லட்சம் குழந்தைங்க ஆனது. இன்னைக்கு 60 லட்சம் குழந்தைங்க கலந்துக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தா. நீங்க பார்த்திருப்பீங்க, இதே நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற ஒரு இசை
பொழுது சிம்பனியை வாசிச்சு காமிச்ச அதே மேடையில எங்களுடைய அரசு பள்ளி மாணவ செல்வர்களை எல்லாரும் குரூப்பா ஏத்தி யார் யாருக்கெல்லாம் பாடுற திறமை இருக்குதோ பாடுங்கன்னு சொல்லி நேற்று நாங்க பாட வச்சு அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமையோட நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நேற்றைக்கு மாணவிகள் நிறைய பேர் பேசும்போது முதலமைச்சர் அவர்களும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் இருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு மாணவி பேசும்போது அவங்கள கூப்பிட்டு அழைத்து பேனா பரிசு கொடுத்து அவங்க உச்சி முகர்ந்ததெல்லாம் நீங்க ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த நிமிடங்கள்? ஐ அம் சோ ஹாப்பி சரவணன். ஏன்னா திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்க ஒரு ஆதி திராவிடர் பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவங்க வந்து இப்ப நாசிக்ல வந்து லா யூனிவர்சிட்டியில வந்து அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு குழந்தை. அந்த குழந்தை சென்னை திருச்சியில இருக்கிறது தெரிஞ்சு போக அந்த குழந்தை வாழ்த்து சொல்றதுக்காக நிக்கிறாங்க அந்த பக்கமா சிஎம் போறதுக்கு. சிஎம் உடனே இறங்கி அந்த குழந்தைக்கு வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாம பாக்கெட்ல தன்னோட பேனை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதை சோ நேத்து அங்க உட்காந்துருக்கும் போது அந்த குழந்தை பேச, அப்படியா இங்க வாங்க, நீங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது என்னோட வாழ்த்துக்கள், இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேனா கையில எடுத்துக்கணும். ஒன்னு நினைச்சு பாருங்க சார், இந்த பேனா தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு விடியல் பயணத்துக்கு கையெழுத்து போட்ட பேனா. சோ இந்த பேனா தான் வந்து மறு உரிமை தொகைக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கையெழுத்து போட்ட ஒரு பேனா அன்னைக்கு. சோ அந்த சுய உதவி குழுக்களுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு கடனை வந்து ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேனா தான். சோ அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் பயன்படுத்துற பேனாவை மாணவிகளுக்கு நீ சாதிக்கிறியாமா, இந்தாமா சாதிடா, இந்த மாதிரி நீ கையெழுத்து போடுறாங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரியான ஒரு உணர்வாகத்தான் அதை நான் பார்த்தேன். ஓகே, நிச்சயமா அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கூட கண் கலங்குனீங்க. அதற்கு அங்க இருக்கக்கூடிய தொகுப்பாளர் கேட்டதுக்கு ஆனந்த கண்ணீரா கூட இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா 2 விஷயம் சார். ஒன்னு, துறை சார்ந்த அமைச்சரா நம்ம இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறோங்கிற ஒரு ஆனந்த கண்ணீரா இருக்கும் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுடைய அடிப்படையில். இன்னொன்னு, எல்லா பிள்ளைங்களையும் தன்னுடைய குடும்பத்தை கம்பேர் பண்ணி தான் அதை பேசுறாங்க. எனக்கு பர்சனலான ஒரு கேள்வியா கூட இருக்கலாம். சிறு வயதுல தந்தையை நீங்களும் கூட இழந்தவர் தான். அந்த அடிப்படையில் கூட ஒரு ஒப்பீடு இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு படிக்கிற பிள்ளை இல்ல. ஆமா, உண்மை. இது என்னன்னா, அந்த அப்பனை இழந்தவனுக்கு தான் அந்த அரசாங்கத்துடைய திட்டத்தோட அருமை தெரியும் சரவணன். நானா இருந்தாலும், என் பக்கத்துல தம்பி சிவகார்த்திகேயன் இருந்தாலும், என் தொகுப்பாளர் டிடியாக இருந்தாலும் எல்லாருமே பாத்தீங்கன்னா தந்தை இழந்தவங்க தான். சோ எங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்கும் எங்களுக்கு என்னைக்குமே. அதனாலதான் எனக்கு அது நான் மேடையில் ஏறும்பொழுது நான் கீழே உட்காந்து எனக்கு வந்து நான் கண் கலங்குனதுக்கான காரணம் அந்த குழந்தை பேசுறது அப்படியே எனக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேரோட எண்ணங்கள் பிரதிபலிச்சதா இருக்கு. எதுக்காக அதை சொல்றேன்னா, அந்த குழந்தை சொன்னிச்சு தெரியுமா, எங்க அம்மா வந்து திட்டினவங்க தயவுசெய்து நிறுத்திடாதீங்க, எங்க அம்மாவை திட்டிக்கிட்டே இருங்க, நீங்க திட்டத்தட்ட தான் நான் இன்னும் உயரணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு சொன்னிச்சு இல்லையா. இதே வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அண்ணாவுடைய வார்த்தையை கடன் வாங்கி சில கூட்டத்துல பேசிப்பாரு. எங்களுடைய எதிரிகள் எங்களை தாக்கி தாக்கி தங்களுடைய வலுவை இழக்கட்டும், நாங்க அதை தாங்கி நாங்கள் வலுவை பெறுகிறோம் அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்களா, அதுக்கு ஒரு நிகரானது. அதாவது ஒரு அப்பா புள்ள, இங்க அப்பா கீழே உட்காந்து ரசிக்கிறது, புள்ள அங்க உட்காந்து அதே கருத்தை சொல்லுதுப்பாங்கிற மாதிரிதான் எனக்கு என்னால தாங்க முடியாம எனக்கு அந்த ஆனந்த கண்ணீர் வெளில வந்தது. நிச்சயம் அதற்கு நாங்க தலைவணங்குறோம். அதே சமயத்துல இதுல இன்னொரு சில விமர்சனங்களும் வந்து இருக்கிறது சார். எவ்வளவு நல்லது நம்ம பண்ணாலும் கூட நடிகர்களை அழைத்து வந்துதான் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அரசாங்கம் தங்களை தாங்களே பாராட்டி கொள்வதற்காக இப்படியான ஒரு நிகழ்ச்சியா அப்படிங்கிற விமர்சனத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகர்களேன்னு தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா இப்ப அவங்களும் இந்த சமூகத்துல ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் தான் அவங்களுமே. அவங்களும் சமூக பங்காற்று. இப்போ வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா பல பேரும் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் சும்மாலாம் அப்படிலாம் மறுத்துலாம் முடியாது நம்ம அதை. ஆனா ஏன் இதை கொண்டு வரணும்? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேசும்போதே அதற்கான காரணத்தையும் அதற்கான விளக்கத்தையுமே சொல்ல. என்ன சொன்னாரு, நாங்க செய்யறதை வெளியில உலகத்துக்கு காமிச்சுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தல. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொடுக்கிற இந்த ஒவ்வொரு பேட்ச், இன்னைக்கு சாதனை படைச்சிருக்க இந்த மாணவ செல்வங்கள் அடுத்த வரக்கூடிய பேட்சுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமாக இருந்துட வேண்டும். அப்ப நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்கிறத செகண்ட் பேட்சுக்கு நாங்க காமிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நாங்க பார்க்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இது நாங்க செஞ்சிட நல்ல காரியத்துக்கான ஒரு ரீச் ஒருத்தங்க மூலமா வருதுன்னா அவளை பயன்படுத்தி கொள்வது என்னைக்குமே அது தவறு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே சமயத்தில் இப்ப உடனே வந்திருக்கக்கூடிய ஒரு விமர்சனம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கரூர்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுகிற போது நிறைய பள்ளிகளை வந்து மூடிட்டாங்க, நாங்க இருக்கும்போது தான் கல்விக்கு வந்து நிறைய நாங்க செய்திருக்கிறோம், பக்கத்து மாநிலத்திலிருந்து முதலமைச்சரை வந்து ஏன் கூட்டி வந்து இங்க நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அவருக்கு எதுவும் தெரியாது, அதனால அவர் தலையாட்டிட்டு போயிட்டார். இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் சார். இல்ல, எனக்கு இப்ப இந்த அரசியல் சார்ந்து நீங்க கேக்குறீங்க. இப்ப வந்து எலெக்ஷன் வர 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 இந்த மேட்டு இன்னும் அவர்கிட்ட
இந்த மாதிரி நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவர் பேசதான் மக்களும் தெளிவிடுவாங்க. என்னப்பா என்ன சார் நீங்க பேசுறீங்க, அந்த புள்ள ஒரு ஆட்டோ ஓட்டுனோட புள்ள வந்து அமெரிக்கா நியூயார்க்ல அந்த இங்கிலீஷ் பேசுது, இங்க ஒரு கூலி தொழில செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து நீங்க இந்த நிலைமையில நிக்குது, கஷ்டப்பட்டு படிச்ச ஒரு அம்மாவும் பையனும் நீங்க ஒரே காலேஜ்ல ஒரே வகுப்புல இருந்து படிக்கிறேன், இவ்வளவு ஒரு ப்ரூவனதை காமிச்சிட்டு இருக்காங்க, நீங்க என்ன சார் நீங்க பேசுறீங்க, சார் வந்ததான் வந்து பேசிட்டு நீங்க கிளம்புங்க சார் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் நான் பதிவு கூட பண்ணேன், எல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கிங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் மேலே ஏறி வராங்கன்னு நான் போட்டதுக்கு பதிவு போட்டதுக்கு காரணமே அதான். சோ அது வந்து கண்டிப்பாக அது வந்து எடுபட. ஆனா அவர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் மூடப்பட்டிருக்கு, அது வந்து அது அவராக இருந்தாலும் சமூக வலைதளத்துல யார் இது சார்ந்து சொல்றாங்க தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எந்த அரசாங்கமாக இருந்தாலும், அது வந்து அந்த காலத்துல இருந்து சொல்ல நீதி கட்சி இப்போ வரைக்கும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை மூடுனதாக வரலாறு இல்லை, யாரும் மூடவும் மாட்டாங்க. அந்த பகுதியில சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் அதிகமாக சேர்க்க வேண்டும், அது சார்ந்து என்ன திட்டம் திட்ட வேண்டும் தான் நினைப்பாங்களே தவிர இழுத்து மூடுனதாக நீ கண்டிப்பாக நீ யாரையுமே நீங்க சொல்லிட முடியாது. அது ஒரு தவறான செய்தி அப்படிங்கிறதை நான் பதிவு செய்யறேன். அரசியல் பேசுறதுக்கு இப்ப உங்களுக்கே தெரியும், ஒரு பழுத்த மரம் தான் கல்லடி படுங்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, ஒட்டுமொத்தமாக உலக பார்வையே அந்த பக்கம் திரும்பி இருக்குது, ஒன்றிய அரசே நம்மளை வந்து பாராட்டுகிறது. அங்கேருந்து வெளி மாநிலத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் இங்க வந்து மேடை ஏறி நானும் அடுத்த கல்வியாண்டுல இருந்து காலை உணவு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போகிறேன், நானும் அடுத்தடுத்தது நீங்க என்னென்ன செய்யலாம் செய்ய போகிறேன், நானும் இப்ப யூத் இந்தியா ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன், தேவைப்பட்டா உங்களுடைய குழந்தைங்களை எங்க பக்கம் அமுச்சு விடுங்க, நாங்க அவங்களை ட்ரைனிங் பண்றோம். நினைச்சு பாருங்களேன், இன்னைக்கு சவுத் இந்தியாக்கான நமக்கான பெருமையை பாருங்க, உங்ககிட்ட நான் கத்துக்கிறேன், என்கிட்ட நீ கத்துக்க, எல்லாமே நம்முடைய மாணவ செல்வங்களை நம்ம வளர்க்கறதுக்கு தானே அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். அதை அப்படித்தான் நான் பாக்குறேன். நிச்சயமா சார். இன்னும் நான் ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இதுல நம்ம ஒன்றிய அரசாங்கம் நிறைய நிதி தர வேண்டி இருக்கிறது, திரும்ப திரும்ப பேசுறோம், நீங்க டெல்லிக்கு கூட போய் கோரிக்கை வைத்தும் பார்த்துட்டீங்க, கிடைக்கல, கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான சூழல்ல அவ்வளவு சிரமப்பட்டு நிதி சிக்கலுக்கு இடையிலும் இத்தனை திட்டங்கள் ஏன் சார்? நேத்து அரங்கத்துக்கு வந்தாங்கல்ல சரவணன், திருச்சியில இருந்து, நம்ம சென்னையில இருந்து, திண்டுக்கல்ல இருந்து, நம்ம சாதனை படிச்ச மாணவர்கள்லாம் வந்தாங்கல்ல, எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் நீங்க சொல்லுங்களேன் பாருங்க தோராயமா அங்க வரத்துக்கு? திருச்சியில இருந்து 4-5 மணி நேரத்துல வந்திருக்கலாம். 5 மணி நேரம். சரி, சரியா? நீங்க அப்படி பாக்குறீங்களா? நான் எப்படி தான் பாக்குறேன். இந்த அரங்கத்துக்கு வரதுக்கு 100 வருஷம் ஆச்சு சார். இந்த அரங்கத்துக்கு வரதுக்கு 100 வருஷம் ஆச்சு. அந்த 100 வருஷம் வந்தவங்கள நாங்க தாங்கி பிடிக்கணும், அதை நான் தக்க வச்சுக்கணும், அடுத்த கட்டமா எல்லாத்துக்கும் அந்த அறிவை கொண்டு போகணும்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கிறாரு. இந்த காலை உணவு திட்டத்தை பத்தி ஒண்ணு சொல்றேன் சார். எல்லாருமே சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு திட்டம். நம்முடைய மனு துணை முதலமைச்சர் ஒரு படம் நெஞ்சுக்கு நீதினு ஒரு படம் நடிச்சிருப்பாரு, கரெக்டா? நீங்க பாத்துருப்பீங்க. அதுல ஒரு டைலாக், ரொம்ப ஃபேமஸான டைலாக், ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக். சார் எல்லாருமே சமம்னா யாரு சார் ராஜா? அதுக்கு பதில் வரும், எல்லாருமே சமம்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்கதான் ராஜான்னு. எங்களுடைய ராஜா எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எல்லாரும் சமமா நினைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். நினைச்சு பாருங்க, இதில் நாங்க என்னைக்காச்சும் ஒரு வார்த்தையில கூட யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறோம் சார். நாங்க அகதிகள் முகாம கூட மறுவாழ்வு மையம் நாங்க மாற்றணும் ஆசைப்படுறோம், நோயாளிகளை கூட மருத்துவ பயனாளிகள் மாற்றணும் நாங்க ஆசைப்படுறோம். இப்படிப்பட்ட முதலமைச்சர், இவ்வளவு நல்ல மனசு கிடைச்ச இந்த முதலமைச்சர் விட்டு ஒரு நல்ல மனுஷன் இன்னைக்கு நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே ஒரு சேஃபர் ஹேண்டில் நம்ம இருக்கிறவங்க தான் நமக்கான பெருமையாக எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு முதலமைச்சராக அவர் இருக்க வேண்டும், இருக்கிறார் அப்படிங்கறதான் எங்களுடைய. ஓகே, நிறைவான ஒரு கேள்வி சார். இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கிறோம், குறிப்பிட்ட பள்ளிக்கல்வித்துறைக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்க, உங்களுடைய தலைமை ஆசிரியர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? சோ ஹாப்பி. இன்னைக்கு கிளம்புற ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன ஒன்று நேற்று போனே வரல அப்படின்னு சொன்னாங்க. என்னத்த பேசுறது, பேசினா அழுகதான் வருது எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. விடிய கிளம்புற சரவணன் 4 மணிக்கு தான் சரவணன் படுத்திருக்காங்க. 4 மணிக்கு அந்த நிகழ்ச்சியில் 4 மணிக்கு தான் படுத்திருக்காங்க. என்ன ஏன்னு கேட்டா, அதுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சி எல்லாரும் போட்டு தன்னறியாம கண் கலங்கிட்டே இருந்திருக்காரு அவரு. அதான் சொல்றேன், நீங்க இஸ் நாட் a politician at all. நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து பொலிட்டீஷியன் எல்லாம் கடந்து ஒரு நல்ல மனிதன். அந்த மாண்புக்குரியவர் என்ன எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட தலைவரின் கீழ் பணியாற்றுவதை எப்படி உணர்றீங்க சார்? நீங்க லட்சியத்தை அடைஞ்சிட்டதா நினைக்கிறீங்களா? எங்களுக்கான பெருமை எல்லாத்தையும் இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. இன்டெகிரிட்டி இஸ் நத்திங் பட் ஈவன் ஆன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் யுவர் லீடர் யூ ஷுட் டு தி ரைட் திங். என்னை பத்தி எங்க அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ஐயோ முதலமைச்சர் நான் பாக்குறாரு, அதுக்காக அவர் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நான் வேலை செய்யணும், நான் முதலமைச்சருக்கு நான் அங்கீகாரம் பெறணுங்கிறதுக்காக இல்ல, அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்கள்ல ஒருத்தனுக்கு தானே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருங்கிற பொறுப்பு வந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கை தான் எனக்கு கொடுத்திருக்காரு, அவர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்யலாம் அப்படின்னு நாங்க நினைக்கக்கூடிய அமைச்சர்களாக நாங்க எல்லாருமே இருக்கிறோம். மேபி தட் இஸ் த அதுதான் எங்களுக்கான பெருமையா நினைப்போம். நிச்சயமா நீங்க வந்து பெருமையா நினைக்கிறீங்க. எனக்கு என்ன தோணுது பர்சனலா, அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிட்டே போறீங்க.
உங்களுக்கான கடினமான பணிகளை நீங்களே வடிவமைத்துக்கிட்டே போறீங்க. ஏன்னா தாண்டது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை நீங்களே ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. தஞ்சாவூர்ல இருக்கிறீங்க, அடுத்தடுத்த பணிகள்ல இருந்தாலும் எங்களுடைய இணைப்புல வந்து கலந்து கொண்டது ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். சிந்தனை களம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை.